Hi guys, எல்லோருக்கும் வணக்கம். I'm AJ குஹன். இன்றைக்கு வந்து எங்கட ஹோல் ஐலண்ட் வாக் ஆன் லிஃப்ட், அதாவது இலங்கை முழுவதும் லிஃப்ட் கேட்டு நடந்து சுத்துற பயணத்துல 8வது நாள் ஆகஸ்ட் 16. இப்போ வந்து நாங்க அதாவது செட்டிக்குளம் அப்படின்ற இடத்துல இருந்து அனுராதபுரம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்ப சொல்லணும்னு சொன்னா நேற்று வந்து எங்க வந்தோம்னா மன்னார் மாவட்டத்துல இருந்து மடு கோயில், இந்த மடு கோயிலையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம செட்டிக்குளம் அப்படின்ற அவங்களோட ஃப்ரெண்ட் வீட்டை நவீன் அப்படின்னு சொல்ற ஃப்ரெண்ட் வீட்டை வந்து தங்கிட்டு அங்க வந்து வீடியோ எடுக்கல, இருட்டான காரணங்களால வந்து எடுக்கல. அப்படியே இப்ப வந்து அங்க இருந்து வெளிக்கிட்டு அனுராதபுரம் நோக்கி போய் கொண்டிருக்கோம். நாங்க ஏறின இடத்துல இருந்து 46-47 கிலோமீட்டர் வந்து கூகுள் மேப்ல காட்டிச்சு. எத்தனை மணிக்கு அங்க போய் சேருவோம்ன்ற தெரியல. கடும் காத்தடிக்கிற காரணங்களால வந்து சவுண்ட் அவ்வளவு கிளியரா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. இப்ப வந்து ஒரு சிங்கள ஏரியாவால தான் போய் கொண்டிருக்கிறோம். சிங்களம் பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இடத்துல போறோம். நாங்க வந்து இன்றைக்கு 8வது நாள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துல இருந்து தொடங்கி அதுக்கு பிறகு திருகோணமலைக்கு வந்து திருகோணமலையிலிருந்து வவுனியா வந்திருந்தோம். வவுனியா இருந்து முல்லைத்தீவு இருந்து கிளிநொச்சின்னு சொன்ன பரந்தன்ல இருந்து அப்படியே யக்னா போயிருக்கோம். அதுக்கு பிறகு மன்னார்ல இருந்து மதவாச்சி, அதாவது செட்டிக்குளத்துல வந்து தங்கி இப்போ வந்து அனுராதபுரம் நோக்கி போய் கொண்டிருக்கோம். ரயில்வே ட்ராக் கைஸ். இப்போ வந்து அனுராதபுரம் டவுனுக்குள்ள வந்துட்டோம். இன்னொரு 4 கிலோமீட்டர் வந்து இருக்குது. கைஸ் இப்போ வந்து நம்ம அனுராதபுரம் வந்துட்டோம். அதாவது எங்கன்னு சொன்னா நேரியகுளம் அப்படின்ற இடத்துல நின்று இப்போ நம்ம நிக்கிற இடம் அனுராதபுரம். லிப்ட் கிடைச்சி வந்து அனுராதபுரத்துக்கு வந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், அங்க யாழ்ப்பாணம் வந்து 197 கிலோமீட்டர், திருவண்ணாமலை 101, கண்டி 136, மிகிந்தலன் 11 அப்படின்னு சொல்லி இந்த போட்டு இருக்குது. அனுராதபுரம் டவுனுக்கு இன்னொரு 2 கிலோமீட்டர்ல போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப வந்து டைம் 11:30 தாண்டி கொண்டிருக்கி. அப்படி நம்ம இந்த இடத்துல இருந்து நாங்க போற ஒரு இடம் வந்து புகழ்பெற்ற இடங்களில் ஒன்றான அனுராதபுரத்தில் இருக்கக்கூடிய ருவன் பெலிசாய் தாதுகோபுரத்துக்கு தான் நம்ம போறோம். அப்படியே போக கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். இப்போ வந்து நம்ம ருவன் பெலிசாய் தாதுகோபுரம் நோக்கி போய்கொண்டிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும், இருக்கிறது வந்து அனுராதபுரம் ரயில்வே ஸ்டேஷனு கிட்ட நிற்கிறோம். இந்தியாவில் பாருங்க, பார்த்தா தெரியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிட்ட வந்து நம்ம நிற்கிறோம். அங்கால வந்து மக்கள் போக்குவரத்துக்கு வந்து ரெடி ஆகி கொண்டிருக்காங்க. இப்போ நம்ம அந்த டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் வந்து நடந்து போய்கொண்டிருக்கிறோம். எங்கன்னு சொன்னால் ருவன் பெலிசாய அந்த கோவிலை பார்க்கறதுக்காக. இப்போ வந்து இது வந்து பழைய ஒரு தடாகம் அப்படின்னு நான் சொல்லணும். இது என்னென்னு சொன்னால் பல சதுர வடிவில் உள்ள இந்த தடாகங்கள் மகாவிகாரையின் பிக்குகளின் பயன்பாட்டிற்காக வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. கற்பலகைகளால் சதுரமாக வந்து கற்பலகைகளாலே இருக்குது. நீச்சல், அதாவது நீர்த்தடாகம் என்ன, பிக்குகள் வந்து குளிக்கிறதுக்காக இந்த நீர்த்தடாகம் வந்து இருக்குது. எல்லாம் வந்து சதுரமான கருங்கற்களால் வந்து இது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதில் சொல்றாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், உள்ளுக்குள்ள தண்ணி வந்து இருக்குது, பச்சை கலர்லாம் தண்ணி கிடக்குது. இருந்து கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டர் வந்து கோயில் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
கைஸ் இப்போ நம்ம நிற்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதாவது அனுராதபுரத்தில் வந்து மிக சிறப்புற்று விளங்கக்கூடிய ருவன் பெலிசாய தாது கோபுரத்துக்கு முன்னுக்கு தான் கோயிலில் தான் வந்து நம்ம இப்போ நிற்கிறோம். பெரிய மக்கள் வந்து இந்த புனித தலமான இந்த தலத்திற்கு வந்து போகிறாங்க. உள்ளே வந்து வீடியோ எடுக்கலை அப்படின்றதுக்காண்டி வெளியில் உள்ளே போய் வந்துட்டோம். சின்ன சின்ன வீடியோ கிளிப் எடுத்துருப்போம், சைடில் போட்டு விட்டுறோம். இப்போ வெளியில் வந்து அந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறோம். 40 வருஷமாக வந்து இலங்கையை ஆட்சி செய்த எல்லாளனை போருள வென்றவர் வந்து துட்டகைமனு அரசன் அப்படின்ற நமக்கு தெரியும். அவர் தான் இந்த கோபுரத்தை, அதாவது ருவன் பெலிசாய கோபுரத்தை கட்டுனதாக வந்து வரலாறுகளில் நம்ம படிச்சிருப்போம். கிட்டத்தட்ட அந்த காலங்களில் வந்து பொறியியலில் சிறந்து விளங்கிய ஒரு கட்டடம் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தாலே விளங்குது இந்த பெரிய கட்டடத்தை எப்படி கட்டிப்பாங்க அப்படின்ட்டு. அந்த காலத்தில் அப்படியே பொறியியல்களை வந்து பயன்படுத்தி நிறைய நுணுக்கங்களை பயன்படுத்தி இந்த கோபுரம் வந்து கட்டியிருக்காங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பௌத்தர்களுக்கு ஒரு புனித தலமாக இந்த தலம் இருக்குது அப்படின்றதும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விடயம். இப்போ வந்து இந்த இடத்தை இருந்து நாங்கள் போக போகிறது புலனறுவை நோக்கி போக போகிறோம். டைமும் போய்கொண்டு இருக்குது, 4:30 தாண்டுது. இப்போ எத்தனை ஒரு கிட்டத்தட்ட 70-80 கிலோமீட்டர் கூட தான் வரும்னு நினைக்கிறேன். சரியாக கூகுளில் பார்க்கல புலனறுவைக்கு. ஓகே, அப்போ இந்த இடத்துல இருந்து நாங்கள் போகிறோம். போக கண்டினியூ பண்ணுவோம்.